பிரித்தானியாவில் உள்ள குடும்பங்கள் தங்களது பிள்ளைகள் சாப்பிட மறுப்பதால் ஒவ்வொரு வருடமும் பெருமளவிலான உணவையும் பணத்தையும் வீணடிப்பதாக புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது. பனார்ட் மேத்யூஸ் நிறுவனத்திற்காக நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் 4 முதல் 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொண்ட 2000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பங்கேற்றனர். இதில் 60% பெற்றோர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது தங்களது பிள்ளைகள் உணவை சாப்பிட மறுப்பதாக கவலை வெளியிட்டுள்ளனர். பிரித்தானியாவில் ஒரு குடும்பம் சராசரியாக வருடத்திற்கு 283 பவுண்டுகள் பெறுமதியான உணவை வீணடிப்பதாக இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதில் சில குறிப்பிட்ட நகரங்கள் அதிகளவில் உணவை வீணடிப்பதில் முன்னிலையில் உள்ளன. கிளாஸ்கோ சராசரியாக வருடத்திற்கு 369 பவுண்டுகள், லிவர்பூல் சராசரியாக வருடத்திற்கு 316 பவுண்டுகள், நாட்டிங்ஹாம் சராசரியாக வருடத்திற்கு 315 பவுண்டுகள், லண்டன் சராசரியாக வருடத்திற்கு 312 பவுண்டுகள், பெல்ஃபாஸ்ட் சராசரியாக வருடத்திற்கு 306 பவுண்டுகள், லீட்ஸ் சராசரியாக வருடத்திற்கு 299 பவுண்டுகள், எடின்பர்க் சராசரியாக வருடத்திற்கு 291 பவுண்டுகள், நியூ காஸ்டல் சராசரியாக வருடத்திற்கு 286 பவுண்டுகள், கார்டிஃப் சராசரியாக வருடத்திற்கு 285 பவுண்டுகள், பர்மிங்ஹாம் சராசரியாக வருடத்திற்கு 277 பவுண்டுகள், மான்செஸ்டர் சராசரியாக வருடத்திற்கு 252 பவுண்டுகள், ஷெஃபீல்ட் சராசரியாக வருடத்திற்கு 251 பவுண்டுகள், பிளைமவுத் சராசரியாக வருடத்திற்கு 250 பவுண்டுகள், பிரைட்டன் சராசரியாக வருடத்திற்கு 243 பவுண்டுகள், சவுத்தாம்ப்டன் சராசரியாக வருடத்திற்கு 240 பவுண்டுகள், நார்விச் சராசரியாக வருடத்திற்கு 235 பவுண்டுகள். இந்த பட்டியலில் மிக குறைந்த அளவாக பிரிஸ்டல் நகர மக்கள் வருடத்திற்கு சராசரியாக 198 பவுண்டுகள் பெறுமதியான உணவையே வீணடிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிள்ளைகளுக்கு உணவூட்டும் போது ஏற்படும் அழுத்தத்தை குறைக்க 50% பெற்றோர்கள் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை பகிர்ந்து உள்ளனர். பிள்ளைகளை உணவோடு விளையாட அனுமதிப்பது அவர்கள் உணவின் மீது ஈடுபாடு கொள்ள உதவுவதோடு உணவு வீணாக்கப்படுவதையும் குறைக்கும் என அவர்கள் நம்புகின்றனர்.